ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விவசாயம் தொழில் இல்லை, நம்முடைய பண்பாடு. விவசாயம் ஒரு வணிகம் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு வாழ்வியல், நம்ம கலாச்சாரம் என்று சொல்றார். இதைதான் எங்க அப்பா சாகிற வரை நம்மாழ்வார் விவசாயம் அக்ரிகல்ச்சர், நம்முடைய கலாச்சாரத்தை தான் வெள்ளக்கார எடுத்து போய் அக்ரிகல்ச்சர்னா இது ஒரு வாழ்க்கை முறை, பண்பாடு, தொழில் அல்ல. நெசவும் உழவும் தொழில் அல்ல. ஏன் ஏன் தாய் பிள்ளைக்கு சோறு ஊட்டுவது, பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் நமக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் அல்ல. நம் பண்பாடு வாழ்க்கை முறை என்கிற அப்படிப்பட்ட தலைவர்கள் வேற எங்க அண்ணா சொன்னதை இவர்கள் செய்யவில்லை, எது ஒன்றையும் கடைபிடிக்கவில்லை. ஓட்டுக்கு அவர் சொல்றாரு, தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா என்று கேட்கிறார். யாரு? அறிஞர் அண்ணா. அவர் போட்டியிடும் போது அன்னைக்கு காங்கிரஸ்காரன் 2 ரூபா கொடுத்துருக்கான், இன்னைக்குமே 2000 கொடுக்குறான். அன்னைக்கு வளர்ச்சியில் வருது, டெவலப்ல வருது. அன்னைக்கு 2 ரூபா கொடுக்குறான். 2 ரூபாய் கொடுத்த போது அவர் போட்டியிடும் போது, என்னையை தோற்கடிக்க முடியாது, இந்த காங்கிரஸ்காரன் ரூபாய் 2 ரூபாய் கொடுப்பானேன், அந்த 2 ரூபாயும் 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி வெங்கடாசலத்தை துணைக்கு அழைத்து வருவானேன், வெங்கடாசலத்தை படத்திலே வைத்து அந்த 2 ரூபாய் மேலே அடித்து சத்தியம் வாங்குவானேன் அப்படின்னு கேட்கிறாப்ல. அன்னைக்கு கொடுத்தது யாரு? அண்ணாவுக்கு எதிராக காங்கிரஸ்காரன். இன்னைக்கு அந்த காங்கிரஸ்காரனை கூட கூட்டிகிட்டு வருது யாரு? திருட்டு திராவிடம் தனியா போனா மாட்டிக்கணும்ட்டு இந்த எங்க பங்காளி எப்ப 1 மணி நேரம் வந்தோம் 1 மணி நேரம் போகும் அண்ணன் சிங்கமுத்து வடிவேல் பங்காளி மாட்டி விடாப்புல. அது மாதிரி போய் நாயப்பட உங்கூட வந்தேன் அப்படின்னு மாதிரி துணைக்கு காங்கிரஸ் ஓட்டுக்கு அவன் காசு கொடுக்குறான்னு பேசுனேன் கட்சிக்காரங்களை அவனை கொட்டி வந்து தோல்ல தூக்கி சுமக்குது. எதை? அந்த தொங்கு சதைய. எதுக்கு இந்த காங்கிரஸ், இந்த பாரதிய ஜனதா, இந்த கம்யூனிஸ்ட் எதுக்கு? எதுக்காவது ஒண்ணுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல இந்த நாட்டுல நடந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உன் கம்யூனிஸ்ட் போராடி இருக்குன்னு சொல்லு சொல்லு. இது கருணாநிதி மகனுக்கு கால் பிடிச்சுக்கிட்டு இருக்க கம்யூனிஸ்டா இருந்துச்சு. இத போய் என்ன நீ செங்கொடி தான் அங்க செங்கொடி கருத்து போயிடுச்சு. உண்மையான செங்கொடி தூக்கி இருக்கிறது பிரபாகர மகன் நான் தான். இந்த நிலத்தில் எல்லா பிரச்சனையும் தந்தது இந்த திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, காங்கிரஸ், பிஜேபி. எல்லா பிரச்சனைக்கும் களத்தில் நின்று போராடிய மகன் நான் தான். எல்லாத்துக்கும் மீத்தேனுக்கு போறான்னு நான் தான், மீனவர் படுகொலைக்கு போறான்னு நான் தான், கச்சத்தீவு மீட்புக்கு போறான்னு, அணு உலைக்கு போறான்னு, ஸ்டெர்லைனுக்கு போறான்னு, டங்ஷனுக்கு போறான்னு, பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலம் எடுக்காத போறான்னு, சிப்காட்டுக்கு போறான்னு, எல்லாத்துக்கும் மேலான்னு ஒரே ஒருத்தர் தான் பேனா வச்சு எழுதுனது மாதிரி, அவர் பேனா தான் எழுதுனது மாதிரி கடலுக்குள்ள பேனா வைப்பேன், நீ பையி நீ வச்சிரு பாப்போம்னு. எனக்கு ஒரு வேலையும் இல்லை இந்த தேர்தலோட, இந்த 4 நாள் தான். அப்புறம் ஒரு வேலையும் இல்லை 2029 வரை. எங்க பிரச்சனையாலும் கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு கருவாடை சுட்டுக்கிட்டு உப்பு கண்ட ஊறுகாய் எடுத்துக்கிட்டு கிளம்பிடும். காலையில எந்திரிச்சோன்னே படுக்க போகும்போது எதுவும் பிரச்சனையாப்பா இல்லைன்னு, எந்திரிக்கும் போது எதுவும் பிரச்சனையாப்பா, ஏன்னா பிரச்சனையே போறையா பத்தி படுத்து பிரச்சனையே என்னங்க. என் பங்காளி சொல்லல, தலைவலிச்சா காய்ச்சலிச்சாலும் 2 புல்லட்டை சாப்பிட்டு படுப்போம்னு. அது மாதிரி பிரச்சனைகளே பிறந்து பிரச்சனைகளே வளர்ந்தவங்க நாங்க. எல்லா பிரச்சனையும் தந்தவங்க அவங்க, போராடினவங்க நாங்க. ஒரு பிரச்சனைக்கு ஆசிரியர் ஊதிய உயர்வுக்கு நின்று கம்யூனிஸ்ட், செவிலியர், துப்புரவு பணியாளர், மகளிர் சுய உதவிக்குழு, நிலம் கையகப்படுத்துற சிப்காட் தொழிலாளர், விவசாயிகளுக்கு நின்றுக்கா ஏதாவது ஒண்ணு. கற்பழிப்பு அண்ணா பல்கலைக்கழகத்துல பிள்ளைக்கு தொண்டை பண்ணா நின்றுக்கா. 17 வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளை இல்லை, எதுக்காக நின்றுக்கா? எந்த ஒரு போராட்டம், காவிரி நதிநீர் உரிமை நாங்க போராடுவோம், நின்றுக்கா. மீத்தேன் எடுக்காத, மாட்டுச்சாணியிலே மீத்தேன் இருக்கும்போது எதுக்கு என் பூமி தாயே என் மண்ணை தோன்ற? நாங்க தான் போறோம், வரல, ஒன்னத்துக்கு வரல. ஏன்? அன்னைக்கு காமரேட், இன்னைக்கு கார்பரேட் கூலியா மாறி நிற்குது. அந்த முதலாளித்துவத்துக்கு கைகால் அமைக்கி விட்டுக்கிட்டு திருடான்னு தெரியுது திமுக காரன். ஒரு நல்ல கம்யூனிஸ்ட் ஓட்டு காசு கொடுப்பானா சொல்லு? கம்யூனிஸ்ட்னா என்ன? முழுமையான மனிதாபிமானம், முழு ஈடுபாட்டோட மக்கள் சேவை.
எவ்வளவு பெரிய தத்துவம், எவ்வளவு பெரிய தத்துவம், எவ்வளவு பெரிய சித்தாந்தம். புரட்சிங்கிற வார்த்தையை இந்த பிள்ளைகள் நெஞ்சில விதைத்த மாபெரும் இயக்கம். புரட்சினா என்ன? புரட்சினா என்ன? பகத்சிங் சொல்றான், இளைய புரட்சியாளன் என்ன சொல்றான்? ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல புரட்சி. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்து கொள்ள இங்கே வாய்ப்பே இல்லை. புரட்சி என்னதான் பகத்சிங் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி. இப்ப வெளிப்படையான சமூகம் இது. இதுதான் எந்த சமூகம்? திராவிட கட்சி, திமுக, அதிமுக கட்டமைக்கப்பட்ட சமூகம். எப்படி? ஊழல், லஞ்சம் தெரிகிறது, வெளிப்படையாகவே கட்டமைக்கப்பட்டு விட்டது, தகர்க்கணும். கொலை, கொள்ளை தெரிகிறது, பெண்ணியல் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை, படுகொலைகள் தெரிகிறது. கண்முன்னே நிலம் வளம் களவு போகிறது. திருடி விற்பவன் அரசு அதிகாரத்திலே இருப்பவன். வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாகவே அநீதி. ஏரி குளங்களை ஆக்கிரமித்து விட்டார்கள் என் மக்கள். இடிக்க சொல்லுகிறது சட்டம், அரசு இடிக்கிறது. ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்தாய்? ஆக்கிரமிக்கும் போது நீதான் அதிகாரத்தில் இருந்தாய். 60 ஆண்டுகளாக வீடு கட்டி வாழ எப்படி அனுமதித்தாய்? எப்படி இப்போது இடிக்கிறாய்? ஏரி குளத்தை ஆத்தாளப்பன் ஆக்கிரமித்தது அநீதி, தப்பு, இடிக்கிறாய். இடி. கடற்கரையை 3 ஏக்கர் ஆக்கிரமிச்சு கலரை கட்டினியே, அது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாக அநீதி. ஜனநாயகத்தில் மாண்புமிக்க ஜனநாயகத்தை கொலை செய்து வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்கை பறிப்பது கேடுகட்ட பணநாயகம். வெளிப்படையாகவே அநீதி. உண்மையும் நேர்மையற்ற ஆட்சி முறை. எல்லா வளங்களும் என் நிலத்தில் இருக்குது. காடு, மலை, கடல், ஆறு, அருவி, ஆடு, மாடு, கோழி, வாழை, தென்னை, பனை, எல்லா வளமும் இருக்கு. அறிவு இருக்கிறது, உடலாற்று இருக்கு. ஆனாலும் வயிறு நிறைய பசி, வீடு நிறைய வறுமை. ஏன்? ஏன்? சின்ன நாடு சிங்கப்பூர், ஒரு வளமும் இல்லை. கடல், அங்கே ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, வறுமை இல்லை, ஏழ்மை இல்லை, பஞ்சம் இல்லை. வேலை இல்லை என்கிற சொல்லுக்கு அங்க வேலை இல்லை, சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கு. இங்கேயே எதுவும் இல்லை. நிர்வாகத்தில் ஊறி கிடக்கிறது ஊழல், லஞ்சம். அதனால் எல்லா வளமும் இருந்து என் வீட்டில் இருக்கிறது பசி, பஞ்சம். இதை ஒழிக்கணும். வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாக அநீதி, வெளிப்படையாகவே. பணி நியமனமா? பணம். பணி உயர்வா? பணம். பணியிட மாற்றமா? பணம். வெளிப்படையாகவே அநீதி. இந்த அநீதியை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகம் படைப்பதுதான் புரட்சிங்கிற. அவன் யாரு சொன்னவன்? உண்மையிலே கம்யூனிஸ்ட். அவன் என்ன? அவன் சொன்னவன் யாரு? உண்மையிலே கம்யூனிஸ்ட். இப்ப ஏதாவது இருக்கா பாருங்க. பாலுக்கலாத குழந்தை, கல்வி கேங்காத மாணவன், வேலை கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்கிறான் பகத்சிங். அது அடிமை இந்தியா. விடுதலை பெற்ற 80 ஆண்டுகளான இந்தியா இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படி இருக்குது. எப்படி? எப்படி? காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூடும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோலா, பசையற்று போனாமடா எங்க தாத்தா ஜீவானந்தம். பாடினது யாரு? அன்னைக்கு உண்மையான கம்யூனிஸ்ட். இன்னைக்கு அதே நிலை இருக்கு. எந்த கம்யூனிஸ்ட் இதை பேசுறாங்க? யார் பேசுறாங்க? உண்மையிலே கம்யூனிஸ்ட் தோழர்கள்ட்ட நான் பெரிதும் மதிக்கிறேன், பெரியவர்கள்ட்ட, தலைவர்கள்ட்ட கேட்கிறேன். இந்த ஸ்டாலின் ஆட்சி அவங்க சொல்றது மாதிரி தொடரட்டும் நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையிலே அவ்வளவு நல்ல ஆட்சியா? அவ்வளவு நல்ல ஆட்சியா? அவ்வளவு நல்ல ஆட்சியா? ஒரு அரசு மதுவை திறந்து விற்கிறே, இது கம்யூனிசம் பொறுக்குதா? பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலியா இருக்குது, இதை பொறுக்குதா? இலவச அறிவிப்புகளை இந்த கம்யூனிசம் ஏற்குதா? ஏற்குதா? 8000 டோக்கன், 10,000 டோக்கன், இதெல்லாம் ஏற்குதா? மக்களை ஏமாற்றி வாக்கை பறிக்கிற இந்த முறையை, இந்த ஆட்சி முறையை, இந்த அரசியல் அமைப்பை இப்படி மாற்றி நிறுத்தி சோசியலிசம், கம்யூனிசம் ஏற்குதா? ஏற்குதா? அதற்கு துணை நிற்கிறதான் கம்யூனிசம். கொடுமையான ஆட்சிக்கு கூட நிற்பதும் கம்யூனிசம். இது எல்லாத்துக்கும் மேல ஆயர் பெருமக்கள், கிறித்துவ பேராயர்கள், அநீதிக்கு எதிரான புரட்சித்தையை பற்ற வைக்கவே இந்த பூமிக்கு நான் வந்தேன். அந்த தீ தொடர்ந்து எரியட்டும், எரிய வேண்டும் என்பதை என் விருப்பம் என்கிறார் இறைமகன் இயேசு. எங்கே அந்த புரட்சி தீ? இறைமகன் இயேசு பற்ற வைத்த புரட்சி தீ எங்கே? எங்கே? எங்கே எரிகிறது? எங்கே எரிகிறது? என்ன கொடுமை!
உன் இனம் சாராத ஒருவனிடம் உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதே என்கிறார் இறைமகன் இயேசு. நீங்கள் தொடர்ந்து என் இனம் சாராத ஒருவனிடத்திலே அதிகாரத்தை ஒப்படைக்க சொல்லியே நீங்கள் போதித்து வருகிறீர்கள், என் மக்களிடத்தில் சொல்லி வருகிறீர்கள். திரும்ப திரும்ப திமுக ஓட்டு போடு, திமுக ஓட்டு போடு, திமுக ஓட்டு போடு, திமுக ஓட்டு போடு. என் மொழி செத்து போனது, அதை பற்றி திமுக கவலைப்படுமா? என் மொழியை கொண்டு சிதைத்தது திமுக. என் வரலாற்றை மறைத்து முழுக்க முழுக்க திராவிட அடையாளங்களை திணித்தது. அதை ஏற்கிறதா பேராயம்? அதை ஏற்கிறதா தூய கிறிஸ்தவ சபை? ஏற்கிறதா? வாக்குக்கு பணம் கொடுக்கிற முறையை ஆயர் பெருமக்கள் அனுமதிக்கிறார்களா? ஆதரிக்கிறார்களா? இலவச அறிவிப்புகளை கொடுத்து என் மக்களை ஏமாற்றுவதை இவர்கள் ஏற்கிறார். என் மக்களை ஏமாற்றுவதை இவர்கள் ஏற்கிறார்களா? இதுதான் இறைப்பணியா? இதுதான் தூய சேவையா? இதுதானா? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சமூகம் ஒரு ஆட்சி, அதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? குடிக்க வைத்து பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி எரித்து விதவைகளாக நிறுத்தி அவர்கள் வாழ்க்கையை நாசமாக்குகிற இந்த ஆட்சி முறையை பேராயம் ஆதரிக்கிறதா? ஆயர் என்றால் மேய்ப்பன், நல்வழிப்படுத்துவன். இதுதான் நீங்கள் காட்டுகிற நல்வழியா? இதுதானா? தொடர்ச்சியாக செய்கிறீர்கள். மதம் என்கிறீர்கள், எங்கள் மார்க்கம் என்கிறீர்கள், நாங்கள் சிறுபான்மை என்கிறீர்கள். யார் சிறுபான்மை? நீங்கள் சிறுபான்மை என்றால் ஸ்டாலின் ஐயா, கருணாநிதி எப்படி பெரும்பான்மை? எப்படி? மதத்தாலா? மதமா? மதம்தான் மனிதனை உலகெங்கும் மதிப்பிடுகிறதா? பெருமக்களே, பேராய பெருமக்களே, மதம்தான் உலகெங்கிலும் மனிதனை மதிப்பிடுகிறதா? நீங்கள் அறியாததா? நீங்கள் வாசிக்காததா உலக வரலாறு? மொழியின் அடிப்படையில் தான் உலகம் மனிதனை மதிப்பிடுகிறது. அப்படித்தான். நீங்கள் பிரிட்டனுக்கு செல்லவில்லையா? ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படிதான் அடிமைப்படுத்துவான். பிரான்ஸுக்கு போனது இல்லையா? ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் அடையாளப்படுத்துவான். ஐரோப்பிய நாடு முழுமைக்கு ஒரே மதம் தானே, ஒரே இறை தானே, இறைமகன் இயேசு. எல்லாருக்கும் ஒரே பைபிள் தானே, வேதம். ஏன் இத்தனை நாடுகள்? ஏன் நார்வே? ஏன் ஸ்வீடன்? ஏன் டென்மார்க்? ஏன் பிரான்ஸ்? ஏன் ஜெர்மனி? ஏன் சுவிட்சர்லாந்து? எதுக்காக இத்தனை நாடுகள்? மொழி வழிய தேசிய இனங்கள், நிலங்கள். இதுதானே. இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து பிரிந்தது ஆயர் பெருமக்கள். ஏன்? ஒரே இறைதான், எல்லாரும் ஆண்டவனின் பிள்ளைகள் தான், கர்த்தரின் பிள்ளைகள் தான், ஒரே பைபிள் தான் அயர்லாந்துக்காரனுக்கும் இங்கிலாந்துக்காரனுக்கும். எதுக்காக அயர்லாந்து தனிநாடு கட்டு போயிடுச்சு, தனிநாடு பிரிஞ்சு? நீ இங்கிலீஷ், நான் ஐரிஷ். பாகிஸ்தான் இங்க இருந்து போச்சு. ஏன் போச்சு? ஒரே மதம், ஓர் இறை, ஏக இறைவன் அல்லா, ஒரே வழி, நபிகளின் மொழி. பிரிஞ்சு போச்சு. அங்கேயும் பங்களாதேஷ் பிரிஞ்சு. நீ உருது, நான் வங்காளி. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இதை நீங்கள் அறியாததா? உணராததா? எதை வைத்து கருணாநிதியும் அவர் பிள்ளைகளும் உங்களை சிறுபான்மை என்று சொல்வதை நம்புகிறீர்கள்? எப்படி சிறுபான்மை? மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியுமா? இன்னைக்கு இந்துவா இருக்கிற நான் நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்க முடியும். ஆனால் இன்றைக்கு தமிழனா இருக்கிற நான் நாளைக்கு வேறொரு மொழியை ஏற்றுக்கொண்டு அந்த இனமாக முடியுமா? என்னதான் அழகாக நான் இங்கிலீஷ் பேசினாலும் அவன் என்ன இங்கிலீஷ்காரனாக இருப்பானா? நான் தமிழன். ஈழத்திலிருந்து போன என் பிள்ளைகள் அழகாக பிரெஞ்சு பேசுவார்கள். நாங்கள் பிரெஞ்சா? இல்லை, தமிழர்கள். அழகாக பிரிட்டனில் வாழ்கிற என் பிள்ளைகள் வெள்ளைக்காரனுக்கு இங்கிலீஷ் பேசுவார்கள், படிப்பார்கள். நாங்கள் என்ன அப்போ இங்கிலீஷ்காரங்களா? இல்லை, நான் தமிழன். உலகின் எந்த ஓரத்துக்கு போனாலும் என் அடையாளம் அதுதான். அப்போ மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழி இனம் மாறிக்கொள்ள முடியாதது. நீங்கள் எதை வைத்தபடி எங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கருணாநிதியும் அவர் மகனும் தான். அப்ப கர்த்தர் உங்களை பாதுகாக்க மாட்டாரா? கருணாநிதி தான் பாதுகாப்பாரா? இந்த கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? இந்த கருணாநிதியும் அவர் மகனும் உங்க வீட்டுக்கு 2 காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு போடுவாங்களா? ப்ரொடெக்ஷன், துப்பாக்கியோட. சிறுபான்மை பாதுகாப்பு எப்படி இருக்கா? ஒரு நல்ல தலைவன், ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு. இதையெல்லாம் செய்வதற்கு பரிசாக திமுகவுக்கு என் மக்களை வாக்கு செலுத்த சொல்கிறீர்கள். அப்படித்தானே ஆயர் பெருமக்களே? எந்த வழியில் நியாயம்? அநீதிக்கே 60 ஆண்டுகளாக துணை நிற்கிறீர்களே, எந்த வழியில் நியாயம்? பிஜேபி வந்துவிடும் என்கிறீர்கள். எப்படி வரும்? திமுகவுக்கு போட்டால் பிஜேபி வராமல் எப்படி இருக்கும்? திமுகவும் பிஜேபியும் வெவ்வேறு என்று எப்படி கருதுகிறீர்கள்? பிஜேபி 100 விழுக்காடு இந்து. கட்சியின் தலைவரே சொல்லுகிறார், என் கட்சியில் 90 விழுக்காடு இந்து என்று. நாங்கள் சொல்வதை நம்ப வேண்டாம். அந்த இந்தியா கூட்டணியில் இருக்க மம்தா பானர்ஜி சொல்லுகிறார், காங்கிரஸ்
திமுகவும் பிஜேபியும் ரகசிய உடன்பாடு வைத்திருக்கிறது என்று மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தின் முதல்வர் சொல்கிறாரு. அதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? எந்த வழியில் திமுக பிஜேபிக்கு எதிரான கட்சி என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? எந்த இடத்தில்? எந்த இடத்தில்? எத்தனை காலத்திற்கு இப்படியே என் மக்களை நீங்கள் திமுகவுக்கு போடுங்கள், அதுதான் பாதுகாப்பு, அதுதான் பாதுகாப்பு என்று எது சரியோ அதை செய்யுங்கள் என்று சொல்வதுதான் நல்வழிப்படுத்துதல். அதான் நல்ல மேய்ப்பனுக்கு நல்ல ஆயருக்கு அழகு. அதை விட்டு திமுகவுக்கு போடுங்கள், திமுகவுக்கு போடுங்கள். ஏன் என் மக்களை மறுபடியும் மறுபடியும் மந்தைகளாக்கி கொண்டிருக்கிறீர்கள்? தயவு செய்து இதை விடுங்கள், இதை விடுங்கள். எந்த பாவமும் மன்னிக்கப்படும் பேராய பெருமக்களே, நீங்கள் செய்கிற இந்த துரோகம் இருக்கிறது, இந்த காங்கிரஸ் திமுகவுக்கு ஓட்டு போடுகின்றது. இதுக்கு எந்த காலத்திலும் கர்த்தர் உங்களை மன்னிக்க மாட்டார். நான் சொல்லுகிறேன், மன்னிக்கவே மாட்டார். பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. எதனால காங்கிரஸ் வரணும்? ஒரு வீர மகன், ஒரு நல்ல ஆண்மை உள்ள தலைவன், நான் இருக்க வர பிஜேபியை வர விட மாட்டேன் அப்படி சொல்லணும். அப்படி சொல்லணும். வந்துரும் வந்துரும் வந்துரும். பூச்சாண்டி கட்டக்கூடாது. ஒரு வீட்டுக்கு வாயில் கவலம் போடுவது திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க. திருடன் வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கல. இல்லைன்னா வீட்டுக்காரங்க, அம்மா பத்திரமா வீட்டுக்கு எல்லா தாப்பாயும் போட்டுக்கிறோங்கம்மா, கதவை நல்லா பூட்டிக்கிறோங்கம்மா, உள்ள பத்திரமா இருந்துக்கிறோங்கம்மா. அப்புறம் எதுக்கு நீ வேர்க்க வீட்டை பூட்டிக்கிறீங்க, திருட வந்துடுவான்னு சொல்றதுக்கு ஒரு காவலரை போடுவியா? நீங்க போய் நிம்மதியா போடுங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன், எவனும் என்னை தாண்டி தான் தொடணும் வரணும்னு சொல்லணும். எப்படி? என் பாட்டன் சுந்தரலிங்கன் மாதிரி சொல்லணும். மன்னர் கட்டபொம்மர் மாறுவேடத்தில் போய் வா சுந்தரலிங்கம் தலைமறைவா இருந்து போராடலாம்னு கூப்பிடும் போது நான் வரல, நீங்க போங்க, இந்த வெள்ளக்காரன் என்னை தாண்டிதான் இந்த கோட்டையை தொடணும்னு ஒற்றை மகனா கோட்டை வாசல் நின்று 8 நாள் சண்டை போட்டான் என் பாட்டன் சுந்தரலிங்கம். அப்படி போடணும். இப்ப நான் சொல்றேன், நான் இருக்கிற வரை, பிரபாகரன் மகன் இந்த மண்ணில் இருக்கிற வரை பிஜேபி வராது, வளராது, வராது. இந்துத்துவத்திற்கு திராவிடத்திற்கு நேரெதிர் கோட்பாடு ஒரே ஒரு கோட்பாடு தான், தமிழ் தேசிய அரசியல் தான். திராவிடம் வேறு, இந்துத்துவா வேறு அல்ல. இந்துத்துவத்தின் வேறு தான் திராவிடம். நான் ராத்திரியில வந்து உங்க வீட்டுல திருடிட்டேன், ஒரு 10 லட்சம் ரூபாய் திருடிட்டேன். நீ பார்த்துட்டீங்க, பார்த்தோன்னா அம்மா உங்க வீட்டுல 10 லட்சம் ரூபாய் திருடிட்டேன், இந்தாங்க உங்க பங்கு 10,000 அப்படின்னா வாங்கிட்டு விட்டுருவீல்ல? விட்டுருவீங்களா விட மாட்டீங்கள? கட்டி வச்சு அடிப்பிய. அப்பயே வாங்கிட்டு சிரிக்கிறிய, வாங்கிட்டு அவனுக்கே ஓட்ட வரக்கூடிய. இப்போ இந்த டோக்கன் இதுக்கு தெரியுமில்ல, இந்த 2000 அறிவிப்புலாம் ஏற்கனவே திருடினதுக்கு. இப்ப இந்த டோக்கன் கொடுக்கறது திருட போறோம் வித் யுவர் பெர்மிஷன். என்னடா பெர்மிஷன்? அதுக்கு முன் பண்ணாங்க டோக்கன் அட்வான்ஸ். ஐயா 8,000 தரார் டோக்கன் அட்வான்ஸ், ஐயா எடப்பாடி 10,000 தரார் டோக்கன் அட்வான்ஸ். பின்னாடி பிரசிடென்ட் வருது காங்கிரஸ் பிஜேபியும். வேதாளம் முருங்கை மரத்துல இருக்கும்போது இந்த விக்ரமாதித்தன் தோல்ல வேதாளம் தொங்கிக்கிட்டு வரும் தெரியுமா? அந்த படம் பார்த்திருக்கீங்களா? பார்க்கல. இல்ல விக்ரமாதித்தன் கதை படிங்க, அதுல பேய் தொங்கிக்கிட்டு வரும். அது மாதிரி ஐயா எடப்பாடி தோல்ல பிஜேபி பேய், ஐயா ஸ்டாலின் தோல்ல காங்கிரஸ் பேய், ரெண்டும் தொங்கிக்கிட்டு வரும். இந்தியாவை யார் ஆளுன்னு வச்சுக்க, பிஜேபி தோல்ல திமுக பேய், காங்கிரஸ் தோல்ல திமுக பேய், அந்த பாரதிய ஜனதா தோல்ல இந்த அதிமுக பேய் தொங்கிக்கிட்டு போகும். உரிமையெல்லாம் பறிச்சவன், உரிமையை பறிவுறுத்தவன் 2 பேரும் கூட்டு வச்சு பிஜேபி காங்கிரஸோட இந்த தேர்தல்ல என்ன மாறுதல் வந்துடும் நினைக்கிறீங்க? நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். செயல்படுத்தினது யாரு? பிஜேபி. கொண்டு வரும்போது கூட இருந்தது யாரு? திமுக. சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சகிக்க முடியாத வரியை திணிச்சது யாரு? காங்கிரஸ். செயல்படுத்தினது யாரு? பாஜக. கூட இருந்தது யாரு? திமுக. என்ன ஆல்டியூட் சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? திமுக. செயல்படுத்தினது யாரு? பிஜேபி. நீட்டை கொண்டு வந்து நீட்டினது யாரு? காங்கிரஸ். செயல்படுத்தினது யாரு? இவன். கூடவே இருந்தது யாரு? திமுக. இந்த கட்சிகளுக்கு என்ன வேறுபாடு கண்டுட்ட? காங்கிரஸ் பெத்து பேர் வைக்கும் திட்டத்துக்கு, திமுக கூட இருந்து ஒத்துவதிக்கிட்டு இருக்கும், தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கும். மோடி நல்லா ஊட்டமா உணவு கொடுத்து வளர்த்து விட்டுறாப்புல ஒவ்வொரு திட்டமும். இதான் நடக்குது. ஆனா வெளியில வந்து நீ செஞ்ச தெரியாதா,
உனக்கு பற்றி தெரியாதா சண்டை ஓட்டுவான். எங்க அண்ணன் கவுண்டமணி அந்த ராசாவின் மனசுல நினைக்கிறேன், வீட்டுக்குள்ள போய் பொண்டாட்டியா ஏய் ஏய் தொட்டினா ஏய் அடிச்சினா உள்ள வலுவாடி வாங்குவாப்புல. வெளியில வந்து ஏய் அவ அடிக்கிற பொம்பளை பேசாம இருக்கும், அடி வாங்குற இவரு ஏய் கொண்டு புரிவாங்க மிதிச்சு பச்சு மிதிச்சுட்டு வெளியில ஓடி வந்து சவுண்ட் விட அதான் பார்த்துக்க ஏய் அப்படின்னு. அதுதான் இந்த திமுக காரங்க, இந்த அதிமுக பிஜேபி கிட்ட நிதி ஆய்வு கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன் 3 ஆண்டுகள் இப்படி சொல்லிட்டு இருந்தாப்ல ஐயா ஸ்டாலின். ஒரே ஒரு ரைடு ஈடி இந்த ஓடி வாரேன் மோடி போயிட்டு ஓடுதான். அங்க போயிட்டு சந்திராயனோட பக்கத்துல வச்சுக்கிட்டாப்ல, என்ன மனவாடு அவர் நல்லா பேசுவாப்ல, அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு மோடி கையை பிடிச்சி பேசிட்டாப்ல. இவன் பிஜேபி எதிரணிக்கு நம்பி பேசிட்டாப்ல, கொஞ்சம் நிதியை ரிலீஸ் பண்ணுங்க. இவன் நம்ம மாநிலத்துக்கு நிதி கேட்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான், உதயநிதி ரிலீஸ் பண்ண சொல்றாப்ல. திமுக சரியில்லை, ஒழிச்சிருவோம், தூக்கி வீசிடுவோம். யாரை உட்கார வைக்கிறது? அதிமுகவையா? திமுக தீமைக்கு மாற்ற எப்படி தீமை சரியாகும்? நெருப்பை எப்படி நெருப்பு வச்சான? இப்ப தண்ணி வேணும்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தீமையை எப்படி ஒழிப்பிய நபிகளாரு? நன்மையை வச்சுதான். சரி, அந்த நன்மை யாரு உங்களுக்கு? யாரு யாரு? திமுகவுக்கு மாற்ற அதிமுக நினைக்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உண்டா? பேய் யாரு? திமுக. பிசாசு அதிமுக. பேய் 5 வருஷம் வச்சு வாழ்ற, அப்புறம் அதை விவாகரத்து பண்ற, பிசாசை போய் கட்டிடுற. பிசாசு 5 வருஷம் வாழ்ற, ஐயோ கொடுமைக்காரியா இருக்காளே, விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பேயை கட்டிடுற. இப்ப ஒரு தடவை இந்த பேயை விவாகரத்து பண்ணிட்டு ஒரு தேவதையை கல்யாணம் பண்ணி தொலை. சொர்ணாக்காவை விட்டுட்டு ஐஸ்வர்யா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டு, தயவு செய்து கட்டு. புரியுதா? 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 ஒருத்தன் தப்பு பண்ணிடுறான், பெரிய குற்றம் பண்ணிடுறான், மன்னத்தை கொண்டு நிறுத்துறாங்க. மன்னர் நீ பண்ண குற்றத்துக்கு 50 மிளகா கடிக்கணும், இல்லைன்னா 50 சவுக்கடி வாங்கணும். சவுக்கடி ரொம்ப வலிக்குமே, மன்னரே நான் 50 மிளகாயை கடிக்கிறேன். சரி ஆகட்டும். 50 மிளகாய் 5 மிளகாய் தாண்ட முடியல, வாய் வெந்து கொட்டுது, தண்ணி கண்ணு கலந்து எரியுது. மன்னா மன்னிச்சுதுங்க, என்னால முடியல, நான் சவுக்கடியை வாங்கிறேன், நடக்கட்டும். அங்க வந்து இது ஒரு 5 வருஷம் மிளகா கடி, திமுக கடி. இப்போ 5 வருஷம் அதிமுக சவுக்கு. 5 அடிக்கு மேல போக முடியல, சட்டையா முது உரியுது. மன்னா ரத்தம் வடியுது, தாங்க முடியல வலி, சவுக்கடி வேண்டாம், நான் மிளகாய்க்க போயிடுறேன். மிளகா நடக்கட்டும் நடக்கட்டும். அப்புறம் 5 வருஷம் மிளகா. மண்ணா காந்து எரியுது தாங்க முடியல, எனக்கு மறுபடியும் சவுக்கடி கொடு, சவுக்கடி கொடு. 5 வருஷம் மிளகாக்கடி, 5 வருஷம் சவுக்கடி, 5 வருஷம் சவுக்கடி, 5 வருஷம் மிளகாக்கடி. 60 வருஷமா கடிச்சிட்டேன். 60 வருஷமா கடிச்சிட்டேன், தெரியுதா? இப்ப இந்தா இப்பவாது இந்த சவுக்கடிக்கு மிளகாக்கடிக்கு ஒரு மருந்து. உன் பிள்ளை வந்து நிக்கிறான், மருந்து மருந்து நல்லா கண்ணை மூடிக்கிட்டு எடுத்து அருந்து. அதை தவிர இருந்து அருந்து, இது தவிர இல்லை வேற அருமருந்து. நான் மாறு உனக்கு காசு தருவேன்னு சொல்ற, நான் ஒத்துக்கு தரமாட்டேன். ஏன்? உன்னை ஏமாத்தல. ஏன் ஏமாத்த மாட்டேன்? முன்னாடி நிக்கிறது என் கூட பிறந்தவன், இங்க நிக்கிறது என் அத்தால போய் சித்தப்பன் பெரியப்ப. ஏமாத்த மாட்டேன். நீ கையேந்திரதை என்னால சகிக்க முடியாது. நான் அப்படி கையேந்தனா சீமா பிச்சைக்காரவை கையேந்திரன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கையேந்தன பிச்சை இல்லை, இலவசம். எப்படி எப்படி? டேய், இப்படி கொடுத்து வாழ்ந்தவனே இப்படி ஏந்தி நிக்க வச்சிட்டான்டா இந்த திராவிட, இந்த திருட்டு பயலுங்க. ஒவ்வொருத்தனும் லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்காண்டா, 10.5 லட்சம் கோடி கடன். நம்ம ஐயா, நம்ம அப்பா ஸ்டாலின் மட்டும் 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காப்ல. ஒவ்வொரு ஆண்டு கோடிக்க நல்ல தண்ணி தாரேன், படிக்க நல்ல படிப்பு தாரேன், பார்க்க நல்ல வைத்தியம் தாரேன், எரிக்க தடை இல்லாத ஒரு நொடி கூட கரண்ட் கட் ஆகாது, மின்சாரம் தாரேன், நானே தயாரிக்கிறேன், சிலிண்டர் தாரேன், ஓசியா இல்லை, தடை இல்லாம தாரேன். எல்லார் வீட்டுக்கும் ஓலை குடிசையில் ஒரு 7 10 இருந்தாலும் அவளுக்கு நான் சிலிண்டர் கொடுக்குறேன், காசு இல்லாம இல்லை. உற்பத்தி செலவை எடுத்துக்கிட்டு தாரேன். எப்படி உற்பத்தி பண்ணுவேன்? மாட்டுச்சாணியிலிருந்து தயாரிக்கிறேன், எருமச்சாணி, மாட்டுச்சாணி, ஆட்டு புழுக்க, மக்கிய இளதீர்களிலிருந்து தயாரிக்கிறேன், தயாரிப்பேன். ஏன்? எனக்கு அறிவு இருக்கு, தயாரிப்பேன். எனக்கு அறிவு இருக்கு, நான் படிப்பேன். என் படுக்கை அறையை நீ பார்த்தீங்கன்னா புத்தகத்துக்கு இடையில கொஞ்சம் படுக்கை இடம் இருக்கும், படிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்போ படிப்பேன் எப்போ படிப்பேன் எவனுக்குமே தெரியாது.
புரியுதா? ஐயா ரஜினிகாந்த் கேட்டாங்க, சிவநிதி எப்படி படிக்கிறதுக்கு எப்படி நேரம் படிக்கிறதுக்கு? ஐயா 11 மணி 12 மணிக்கு படுத்தா சரியா 2 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சு 4 மணி வரைக்கும் படிப்பேன். அப்புறம் படுத்துட்டு 6 மணிக்கு எந்திரிச்சு பயிற்சிக்கு போயிடுவேன். ஒருவேளை 2 மணிக்கு தான் படுத்தேன்னா 4 மணிக்கு எந்திரிப்பேன், 6 மணி வரைக்கும் படிப்பேன், அப்படியே எந்திரிச்சு பயிற்சிக்கு போயிடுவேன், ஜிம்முக்கு அது பயிற்சி. ஓ அப்படியா அப்படியா அப்படியா. அப்ப நான் ஒரு புத்தகம் கொடுத்தேன் ஐயாவுக்கு, சீமான் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது, முன்ன மாதிரி இல்லை, 10 பக்கம் போறதுனால தூக்கம் வந்துடுது. நல்லதானுங்க ஐயா, அவன் தூக்கம் வராம தூக்கம் மாத்திரை போட்டு படுக்கிறான். நீங்க 10 பக்கம் படிச்சாலே தூக்கம் வருதுன்னா தலையில புத்தகத்தை வச்சு படுத்துருங்க நிம்மதி. அதான் பண்ணிட்டு கேட்பாரு. அவர் படிக்கிறாரு, தேடுறாரு, ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிற ஆர்வப்படுறாரு. ஒண்ணுமே தெரியாத தற்குறி இல்லை அவரு. இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற பூமி பந்திலே ஒரே ஒரு அரசியல் கட்சி, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அறிவு சமூகமே இதை அறிந்து தெளிந்து 23ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகள் என் தங்கை கார்த்திகா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். கீழ் வேலூராக இல்லாமல் மேலூராக மாறட்டும். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புரட்சிகர மாறுதலை கீழ்வேலூர் மக்கள் உருவாக்கினார்கள். வாக்குக்கு காசை வாங்கி கொண்டு செலுத்தவில்லை, இலவசத்திற்கு ஏமாந்து வாக்கை செலுத்தவில்லை. மாற்றத்தை விரும்பிய மக்கள் மகத்தான மாறுதலை இந்த மண்ணிலிருந்து எழுதினார்கள் என்று வரலாறு பதிவு செய்யட்டும். கம்யூனிஸ்ட் கட்சி வெல்வது ஒரு நிகழ்வு, இரட்டலை வெல்வது ஒரு நிகழ்வு. ஆனால் உங்கள் மகள் என் தங்கை கார்த்திகா கீழ்வேலூரில் விவசாய சின்னத்தில் வெல்வது சரித்திரத்தில் சாதனை, வரலாற்றில் மாபெரும் புரட்சி. அப்படிப்பட்ட புரட்சியை உங்கள் ஒற்றை விரலால் உருவாக்க முடியும். என் அன்பு சொந்தங்களே, வண்டி நிறைய குப்பை, யாரும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துச் செல்வதில்லை கொளுத்துவதற்கு. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான், ஒற்றை விரல் தான். கொளுத்தி போடுங்கள். தீய ஆட்சியை கொளுத்தி நல்ல ஆட்சியை மலரச் செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. கீழ்வேலூர் தொகுதியிலே என் தங்கை கார்த்திகா வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.